கங் கணபதியே நம. அனைவருக்கும் வணக்கம். கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம். 16 பேறுகளையும் தன் 12 கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன். கந்த புராணம் 7 உபதேச காண்டம். அதில் 86 குருநாதர்களும் குருமுகமில்லாமல் கல்வி ஞானம் பெற்ற ஆதிசேஷனும். தவசீலர்களே, உலகங்கள் அனைத்தையும் புனிதமாக்குகிறவர்களான குருக்களை பற்றி இப்போது நான் உங்களுக்கு கூறி விளக்குகிறேன். தேவர்கள், கந்தர்வர்கள், உரகர்கள், ராட்சர்கள், மகாத்மாக்கள், கணேத்திரர்கள், யோகிகள், மனிதர்கள், முனிவர்கள், அந்தணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள், சூத்திரர்கள் முதலான வகுப்பினர்களுக்கும் சகல சங்கர ஜாதியினர்களுக்கும் குருக்கள் இருக்கிறார்கள். ஆகையால் குருவின் ஆக்ஞையை பெற்று திரிநேத்திரத்தை பூஜித்து வணங்க வேண்டும். பூர்வீகத்தில் சிறந்த மலையான கைலாச பர்வதத்தில் அவர் தம் சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் போது அவரை சுற்றிலும் உமாதேவி, ஸ்ரீ நந்தி தேவர், நான்முகன், திருமால், சத்திய நெறியையே விரதமாக கடைபிடிக்கும் தவசீலர்களான முனிவர்கள் முதலான அனைவரும் புடைசூழ்ந்து நின்ற வண்ணம் அப்பெருமானை பக்தி பெருக்கோடு வணங்கி வேண்டிக் கொண்டார்கள். சர்வேஸ்வரனே, சிருஷ்டிகள் ஒவ்வொன்றிலும் தோன்றியவர்களும் கால வரையறைக்கு உட்பட்டவர்களுமான பிரம்மாக்களுக்கெல்லாம் சாஸ்திரங்களின் உட்பொருட்களை விவரித்து கூறுபவர் தாங்களேயாகையால் சகல குருக்களுக்கும் பரம குருவான தாங்கள் எங்களுக்கு வேதாகமங்களின் தத்துவங்களை உபதேசித்து அருள வேண்டும். அதன் மூலமாக நாங்கள் கிருதார்த்தர்களாக ஆகிவிடுவோம் என்று வேண்டிக் கொண்டார்கள். உடனே முக்கண்ணர் தம் இருக்கையிலிருந்து எழுந்து சென்று அந்த மலையின் மீதுள்ள புஷ்பகிரி என்னும் கொடுமுடியில் விளங்கும் தன் மாளிகைக்குச் சென்று அங்கு அதி அற்புத அழகு வாய்ந்த ஒரு குருவின் வடிவத்தை தரித்து கொண்டு உமாதேவி, பிள்ளையார், ஆறுமுகப் பெருமான், ஸ்ரீ மகாசாஸ்தா, ஸ்ரீ பைரவமூர்த்தி மற்றுமுள்ள பூத கணாதிபர்கள் ஆகியோர்களுக்கும் வீரபத்ரர் முதலான கணாதிபர்களுக்கும் தாமே பரமாசாரிய மூர்த்தியை தரித்தவராகி வேதாகம உபனிஷத்துக்களை கற்றுக் கொடுத்தார். மேலும் அவர் அங்கிருந்து மிக பிரம்மாண்டமானதான ஆமர்த்தனகிரி என்கிற இன்னொரு கொடுமுடிக்கு சென்று அங்கேயும் ஒரு குருவின் வடிவமெடுத்து நந்திதேவர், மகாகாலர், சோமகந்தி முதலானவர்களுக்கும் ஆசாரிய மூர்த்தியாக இருந்து கொண்டு வேதாகமங்கள் அனைத்தின் அர்த்தங்களையும் உபதேசித்தருளினார். மேலும் அவர் சிறப்புமிக்க கோலகிரி என்கின்ற பெரிய கொடுமுடிக்கு சென்று பரமாசாரிய மூர்த்தியை தரித்து கொண்டு மகாவிஷ்ணு முதலான வேத சிரேஷ்டர்களுக்கு சகல ஆகமங்களின் அர்த்தங்களையும் பல வகையிலும் கற்பித்தார். மேலும் அவர் பிக்ஷாசாரியகிரி என்கிற கொடுமுடியில் ஒரு ஆசாரியாரின் உருவத்தை தரித்து கொண்டு சனகர் முதலான தவசீலர்களுக்கு உபனிஷத்துக்களின் அர்த்தத்தையும் வேதாகமங்களின் கருத்துக்களையும் உபதேசித்தருளினார். இப்படியாக இந்த 4 கொடுமுடிகளும் 4 குருமூர்த்திகள் இருந்தார்கள். அக்குருமூர்த்திகளுக்கு ஏராளமான சிஷ்யர்கள் இருந்தார்கள். அதற்கு பிறகு நீண்ட காலம் சென்ற பிறகு துவாபர யுகத்தின் இறுதியில் எங்கு பார்த்தாலும் வேதம், ஆகமம் முதலானவற்றின் அர்த்தங்களையெல்லாம் முற்றிலும் மறைந்துவிட்ட போது புஷ்பகிரி, ஆமர்த்தனகிரி, கோலகிரி, பிக்ஷாசாரியகிரி ஆகிய இந்த 4 கிரிகளிலுமுள்ள குருமார்களும் ஆண்டவன் கட்டளைப்படி தங்களது சிஷ்யர்களோடு கூட
அந்த அந்த மலையின் வம்ச வழியில் வந்தவர்கள் என்கிற பெயரோடு பூமியில் பிறவி எடுத்து சிறந்த புண்ணிய சீலர்களுக்கு வேதாகமங்களில் கூறப்பட்டிருக்கும் சைவ தீட்சையாலும் சரியை, கிரியை, யோகம், ஞானம் முதலானவற்றால் அனுக்கிரகித்துவிட்டு அதன் பிறகு தங்கள் தங்கள் அம்சங்களில் இருந்து கொண்டே அந்தந்த மலையின் வம்சத்தை சேர்ந்த குருமார்களில் ஏராளமானவர்களை உண்டாக்கி வைத்து அவர்களையும் தங்களுக்கு சமமாக வேதாகமங்களின் அர்த்தங்களை உணர்ந்து கொள்ளும்படியாக செய்தார்கள். பிறகு அவர்களுக்கு அந்தந்த வம்சத்தின் பெயரோடு அவர்களுக்கு குரு பீடத்தில் அபிஷேகமும் செய்து வைத்துவிட்டு அதன் பிறகு அந்த குருமார்கள் கைலாசத்திற்கு சென்று விட்டார்கள். அதன் பிறகு அந்த வம்சத்தில் தோன்றிய குருமார்கள் எல்லாம் புண்ணிய சீலர்களும் ஞானம் நிறைந்தவர்களுமாகிய அனைவருக்கும் அருள்பாலித்து வருகிறார்கள். ஆகையால் பரமேஸ்வரரே வேதாகமங்களின் தத்துவங்களை அறிந்து வைத்திருக்கும் குருவின் வடிவத்தில் திகழ்கிறார் என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டும். குருவின் அனுக்கிரகத்தினால் தன் சிவ பூஜை அதி சீக்கிரத்தில் சிறந்த பலனை கொடுக்கக்கூடும். சகலவிதமான வித்தைகளும் குருவின் உருவினால்தான் சித்திக்கும். அத்தகைய குருவின் அனுக்கிரகத்தை பெறாதவர்களுக்கு வித்தைகள் அனைத்தினாலும் எந்தவித பயனும் சம்பவிக்காது. மேலும் வித்தைகள் அனைத்தையும் குருவிடமிருந்துதான் கற்று தெரிந்து கொள்ள வேண்டும். பூர்வத்தில் ஆதிசேஷன் வித்தைகள் அனைத்தையும் குருவின் உபதேசத்தை பெறாமலேயே கற்று தேர்ந்து மகாவிஷ்ணுவிடமே வாதாடி வெற்றி பெற்றார். அப்போது அங்கே வீற்றிருந்த தவசீலர்களும் தேவர்களும் சர்ப்பராஜனான ஆதிசேஷனை பலவாறாகவும் புகழ்ந்து கொண்டாடி பாராட்டினார்கள். அப்போது அங்கே வந்த அகஸ்திய முனிவர் மகாவிஷ்ணுவை நோக்கி, திருமாலே, இந்த சர்ப்பராஜன் குருதேவரின் மூலமாக வித்தைகளை கற்று தேர்ச்சி பெறவில்லை. ஆகையால் இப்படிப்பட்ட கல்வி திருடனோடு புண்ணிய சீலர்கள் யாருமே பேச்சுவார்த்தைகள் வைத்துக்கொள்ளக் கூடாது என்று கூறினார். பிறகு அவர் ஆதிசேஷனை நோக்கி, சர்ப்பராஜனே, குருவிடமிருந்து முறைப்படி தீட்சை பெறாதபடியால் நீ ஒரு கல்வி திருடனாக ஆகிறாய். ஆகையால் உன்னை போன்ற குருவை புறக்கணித்தவர்களோடு சிறந்த மகாத்மாக்கள் சிறிதும் பேசுவது சரியல்ல. குருவை அமர்த்தி கொள்ளாமல் கற்றுத் தேரும் கல்வியினால் ஒருவனுக்கு எந்தவித பயனுமே சம்பவிக்காது. ஆகையால் உலகங்களுக்கும் குருநாதரான இந்த புகழ்பெற்ற மகாவிஷ்ணுவே உனக்கு குருவாக இருந்து வரட்டும். இவரிடமிருந்து உபதேசம் பெறுவதின் மூலமாக நீயும் கிருதார்த்தனாகிவிடு. அதற்கு பிறகுதான் நீ இவரோடு வார்த்தையாடுவதற்கு தகுதி பெற்றவனாக ஆவாய் என்று கூறினார். அப்போது ஆதிசேஷன் அவரை நோக்கி, தவ சிரேஷ்டரே, நான் விவாதித்து வாதாடுவதற்காக வந்திருக்கும் இந்த மகாவிஷ்ணுவையே எப்படி என்னுடைய குருநாதராக நான் ஏற்றுக்கொள்ள முடியும்? தாங்கள் இம்மாதிரியாக கூறுவது என்னை கேலி செய்யும் பொருட்டுதானே என்னவோ? தவசீலரே, பூர்வ ஜென்மங்களின் வாசனையினால் நானே சகல வித்தைகளிலும் சுயமாகவே கற்று தேர்ச்சி பெற்று சிறந்த ஞான பண்டிதனாகிவிட்டேன். ஆகையால் எனக்கு இனியும் கல்வியறிவு சம்பந்தமான இந்த உலகத்தில் குரு என்று ஒருவர் தேவையே இல்லை என்று மொழிந்தான். ஆதிசேஷனே, சாஸ்திரங்களுக்கு புறம்பான இத்தகைய வார்த்தைகளை நீ பேசிவிட்டபடியால் இந்த மகாவிஷ்ணுவுக்கு நீ படுக்கையாக கடவாயாக. மேலும் உன் மூலமாகவே நீ கற்று தேர்ந்திருக்கும் வித்தைகளெல்லாம் உனக்கு பயனற்று போகட்டும் என்று அகஸ்தியர் சாபமிட்டார். ஆதிசேஷன் அளவு கடந்த அச்சமும் கதி கலக்கமும் கொண்டு அம்முனிவரை வணங்கி, தவ ஞானியே, அறியாமையின் காரணமாக நான் செய்திருக்கும் தவறுகளை எல்லாம் தாங்கள் தயவு செய்து பொறுத்தருள வேண்டும். மேலும்
தங்களுடைய கோபத்தின் காரணமாக எனக்கு அளிக்கப்பட்டிருக்கும் இந்த சாபம் என்னை பாதிக்காமல் இருக்க வேண்டும். இந்த சாபம் விலகும் நாள் எப்போது வரும் என்று கேட்டு வேண்டினான். ஆதிசேஷனே, நீ நீண்ட காலம் வரையிலும் இரவு பகலென்று பாராமல் பெருமாளை தியானித்து வணங்கிய வண்ணமே உன் மீது படுத்திருக்கும் அவரின் திருவருளை பெறுவாயாக. அதற்கு பிறகு உன் எதிரில் அவர் காட்சி அளிக்கும் போது அவரிடமிருந்து உபதேசத்தை பெற்று அதற்கு பிறகு சிவபிரானையும் வணங்கி தியானித்து வருவாயாக. உன்னுடைய பக்தி மெச்சி உமாமகேஸ்வரர் உன் எதிரில் காட்சியளிக்கும் போது அவருடைய அருளினால் சகல வித்தைகளும் உனக்கு உபதேசமாகும் என்று கூறியருளினார். ஆகையால் சகல விதமான சிறப்புகளும் ஒருவருக்கு கைகூடுவதென்பது குரு தேவரின் அனுக்கிரகத்தினாலும் ஸ்ரீ சிவபெருமானை பூஜித்து வணங்குவதினாலுமே அன்றி வேறு எதனாலும் இல்லை. இத்தகைய சிவ பூஜையின் சிறப்பை பற்றி இவ்வளவென்று அளவிட்டு கூறுவதென்பது அந்த பிரம்மதேவனாலுமே முடியாத காரியம். இனி யோகம், ஞானம் முதலானவற்றின் ஸ்வரூபத்தை பற்றி நான் உங்களுக்கு விளக்கி கூறுகிறேன். அவற்றையும் நீங்கள் மிகுந்த அக்கறையோடு கேட்டு ஏராளமான பலன்களை பெற்று மகிழ்வீர்களாக. இந்த சிவ பூஜையின் சிறப்பை பற்றி எந்த மனிதன் பக்தி சிரத்தையோடு கேட்டு மகிழ்கிறானோ அவனுக்கு மகா பாதகங்கள், உபபாதகங்கள் முதலானவற்றால் எந்தவித தொந்தரவுகளும் ஏற்படாது. மேலும் பிரம்மஹத்தி, குருஹத்தி முதலானவற்றை செய்தவனும், தங்கத்தை திருடியவனும், குருவின் மனைவியோடு இன்ப சுகத்தை அனுபவித்தவனும், பெற்றோர்களை கொலை செய்தவனும் ஆகிய இத்தகைய மகா பாதகர்கள் அனைவருக்குமே சிவ பூஜையின் மகிமை கேட்ட உடனேயே அப்பாவங்கள் அனைத்தும் விலகிச் சென்று விடுகின்றன. மேலும் வித்தைகளை அடைய விரும்புபவன் வித்தைகளையும், ஐஸ்வர்யத்தை அடைய விரும்புபவன் ஐஸ்வர்யத்தையும், புத்திரர்களை அடைய விரும்புபவன் புத்திர செல்வங்களையும், பசுக்களை அடைய விரும்புகிறவன் ஏராளமான பசுக்களையும், மனைவியை அடைய விரும்புபவன் கட்டழகும் குணமும் வாய்ந்த மனைவியையும், பூமியை அடைய விரும்புகிறவன் செழிப்பான பூமியையும் அடைந்து மகிழ்வான். ஆகையால் இத்தகைய சிவபூஜையின் சிறப்புகளை பற்றி அனைவரும் அதிக ஆர்வத்தோடும் சிரத்தையோடும் கேட்டு மகிழ வேண்டும். எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர், கேட்போர், நினைப்போர் யாவரும் பசு, பத்தினி, உறவினர், புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர். வேலும் மயிலும் சேவலும் துணை. கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேஎன் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க. இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. நாளையும் வருவான் நமது வடிவேலன்.